அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபினா, நல்லா அருமையான டேஸ்ட்ல சாஃப்டான தேங்காய் போலி. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேங்காய் போலி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு மாவுல படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கையில ஒட்டுற பக்குவத்துக்கு பிசையணும். இப்ப பாருங்க, மாவு இந்த மாதிரி கையில ஒட்டணும். நம்ம பிசையும் போது அந்த பக்குவத்துல மாவு பிசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சுங்க. எண்ணெய் சேர்த்து மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்குங்க. நல்லெண்ணெய் ஊத்திட்டு மாவு மேல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுங்க. தடவி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஊற விடுங்க. மாவு எந்த அளவுக்கு ஊறி வருதோ போலி அந்த அளவுக்கு சாஃப்டா வரும். இப்போ இது ஊறி வரட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்குள்ள வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பூரணம் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல துருவன வெல்லம் 1 கப் அளவு சேர்த்துக்குங்க. வெல்லத்தை பாத்திரத்துல சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சு வெல்லம் முழுமையா கரைஞ்சி வர அளவுக்கு கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுல கல்லு மண்ணு தூசு இருக்கும், அதனாலதான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். கடாயை வச்சுக்குங்க. கடாயில கரைச்ச வெல்லத்தை வடிகட்டியால வடிகட்டி எடுத்துக்குங்க. வடிகட்டின வெல்லத்தும் கூட நம்ம வெல்லம் எந்த கப்புல அளந்தோமோ அதே கப்புல துருவன தேங்காய் 2 கப்பு சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்துட்டு இப்ப அடுப்பு பற்ற வச்சு தேங்காயும் வெல்லமும் ஒண்ணு சேர கலந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இப்ப பாருங்க, தேங்காயும் வெல்லமும் ஒண்ணு சேர்ந்து நல்லா வதங்கி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இது கூடவே 3 ஏலக்காயில இருந்த விதையை மட்டும் இடிச்சு வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதையெல்லாம் ஒண்ணு சேர கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. இப்ப பாருங்க, பூரணம் நல்லா ஆறிடுச்சு. இதுல இருந்து சின்ன சின்னதா உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா போலி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்துக்குங்க. மேல் மாவு பிசைஞ்சு ஊற வச்சோம். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னுட்டு. நான் 2 மணி நேரம் ஊற விட்டேன், அதனால இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்ப இதுல இருந்து நமக்கு போலி எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். போலி தட்டி எடுக்கிறதுக்கு வாழை இலை இல்லைன்னா பட்டர் ஷீட் எடுத்துக்குங்க. அதுல நெய் தடவிட்டு மாவு வச்சு சின்னதா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்குங்க. உருண்டை பிடிச்சி வச்சு தேங்காய் பூரணத்தை மாவுக்குள்ள வச்சுட்டு பூரணம் வெளியில தெரியாத அளவுக்கு மாவால மூடிடுங்க. மூடத்துக்கு அப்புறம் பூரணம் வெளியில வராம எந்த அளவுக்கு மெலிசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்குங்க. இப்ப பாருங்க, தட்டின போலி இதே மாதிரி எல்லா போலியும் தட்டி எடுத்துக்குங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இது சுட்டு எடுக்கிறதுக்கு நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்ல சூடு பண்ணிக்குங்க. கல்லு நல்லா சூடாகி வரட்டும். கல்லு நல்லா சூடான உடனே தட்டி வச்சு போலியை அதுல போடுங்க. இப்ப நெய்யும் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 1 செகண்ட் வேக விடுங்க. இது வெந்து வரட்டும்.
இப்ப திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு பக்கம் இன்னும் ஒரு செகண்ட் வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நெய் சேர்த்தோம்னா போலி நல்லா பொங்கி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு போலியில எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விடுங்க. தடவி விட்டு வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அந்த பக்கமும் நல்லா வேக விடுங்க. போலி நல்லா செவந்து வெந்து வரணும். இப்ப பாருங்க தேங்காய் போலி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா போலியும் சுட்டு எடுத்துக்குங்க. நல்லா அருமையான தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.